செவ்வாய் யாருக்கு ராஜயோகம் தருவார்? செவ்வாய் திசை, செவ்வாய் புத்தி காலகட்டங்கள்ல யாருக்கு, எந்த ராசி, எந்த லக்கணக்காரர்களுக்கு மிக அதிகமான நற்பலன்களை இந்த செவ்வாய் கொடுக்க இருக்கிறார் அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோல டீடைல்டா பார்க்கலாங்க. வணக்கம், நான் உங்கள் அன்பு நண்பன் பூசம் பூபதி. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல யாருக்கு அதிகமான நற்பலன்களை தருவார் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த செவ்வாய் பகவான் என்ன மாதிரி காரகத்துவங்களின் வழியாக நன்மைகளை தருவார் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பாத்திரலாங்க. முதல்ல இந்த செவ்வாய் தான் சிகப்பு நிறமுள்ள பொருட்களுக்கு காரணமானவர். சகோதர காரகன், நெருப்புக்கு காரணமான ஒரு கிரகம். கட்டிடம், கட்டுமானம், இது மாதிரி சிவில் சார்ந்த விஷயங்களுக்கு காரணமான ஒரு கிரகம். மருத்துவத்திற்கு காரணமான கிரகம். மருத்துவர்களையும் செவிலியர்களையும் மருத்துவ பணியாளர்களையும் உருவாக்கக்கூடியவர் இந்த செவ்வாய் பகவான் தான். காவல்துறைக்கு காரணமான கிரகம். ராணுவ வீரர்களை உருவாக்கக்கூடிய ஒரு கிரகம். யாருக்கு செவ்வாய் வலுவாக இருக்கிறதோ அவர்கள் தான் காவல்துறை, ராணுவம் மாதிரி இடங்கள்ல பணிபுரிய முடியும். மருத்துவத்துறையில் பணிபுரிவதற்கும் இந்த செவ்வாய் மிக அத்தியாவசியமான ஒரு கிரகம். பூமி காரகன், சகோதர காரகன், அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, இது மாதிரி உறவுகளை கொடுக்கக்கூடியவர் இந்த செவ்வாய் பகவான் தான். கோபத்திற்கு காரணமான ஒரு கிரகம். வேகம் மற்றும் தைரியத்திற்கு காரணமான ஒரு கிரகம். ஒருவர் வேகமாக இருக்கணும், அதே நேரத்துல நிதானமாகவும் இருக்கணும் அப்படின்னா அவருக்கு இந்த செவ்வாய் அவருடைய ஜாதகத்துல வலிமையாக இருக்க வேண்டும். ஆயுதங்கள், கூர்மையான விஷயங்கள், இது மாதிரி எந்த ஒரு வேலைக்கும் தேவையான அந்த கருவிகளை குறிக்கக்கூடியவர் இந்த செவ்வாய் பகவான் தான். தெய்வங்கள்ல முருகனை, வேலவனை தன்னுடைய அதிபதியாக கொண்டவர் இந்த செவ்வாய் பகவான். ராசி வீடுகள்ல மேச ராசிக்கும் விருச்சக ராசிக்கும் ராசி அதிபதியாகவும் அந்த வீட்டினுடைய அதிபதியாகவும் வரக்கூடியவர் இந்த செவ்வாய் பகவான் தான். லக்கணங்கள்லையும் மேச லக்கணம், விருச்சக லக்கணத்திற்கு லக்கணாதிபதியும் இந்த செவ்வாய் பகவான் தான். மொத்தமாக 7 வருடங்களை தசாபுத்தி காலமாக கொண்டவர் இந்த செவ்வாய் பகவான். ஆக இவ்வளவு சிறப்புகளை பெற்ற இந்த செவ்வாய் பகவான் எந்த லக்கணத்திற்கு என்ன மாதிரி நற்பலன்களை தருவார், யாருக்கு அதிகமான நன்மைகளை தருவார் அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாங்க. ஒரு ஜாதகத்துல செவ்வாய் வலிமையாக இருந்தால், செவ்வாய் சுப கிரகங்களின் தொடர்போடு சுபத்துவமாக இருந்தால், நாம் சொல்லக்கூடிய இந்த ராசி லக்கணக்காரர்களுக்கு மிக அதிகமான நற்பலன்களை அவருடைய செவ்வாய் திசையிலும் அல்லது ஒவ்வொரு திசைகளிலும் வரக்கூடிய செவ்வாய் புக்தி காலகட்டங்களிலும் செவ்வாய் பகவான் அவர்களுக்கு கொடுப்பார். மேச ராசி, மேச லக்கணக்காரர்களுக்கு இந்த செவ்வாய் என்ன மாதிரி நற்பலன்களை தருவார்? மேசத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் தான் அந்த ராசி லக்கணத்திற்கு அதிபதியே. மேச ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி செவ்வாய் தான். மேச லக்கணக்காரர்களுக்கு லக்கணாதிபதியாகவும் இந்த செவ்வாய் தான் வருவார். ஆக தன்னுடைய சொந்த ராசி, சொந்த லக்கணங்களுக்கு லக்கணாதிபதியாகவும் ராசி அதிபதியாகவும் இருந்து செவ்வாய் பகவான் தான் அந்தஸ்து, கௌரவம், பதவி ஆகிய அனைத்து நல்ல விஷயங்களையும் கொடுக்கக்கூடியவராக இருப்பார். ஆயுள், சிந்தனை, செயல்பாடு ஆகியவற்றை கொடுக்கக்கூடியவராக, உயிர் காரகத்துவத்தை கொடுக்கக்கூடியவராக வரக்கூடியவர் இந்த செவ்வாய் பகவான் தான். அதே மாதிரி மேசத்தை பொறுத்த வரைக்கும் 8ஆம் அதிபதியாகிய அட்டமாதிபதியாகவும் வரக்கூடியவர் செவ்வாய் தான். அப்ப அட்டமாதிபதி கெடுதல்களை தரமாட்டாரா அப்படின்னு கேட்டா, கெடுதல்களை தந்தாலும் கூட எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டத்தையும் விபரீத ராஜயோகத்தையும், ஆயுளுக்கு காரணமான 8ஆம் ஸ்தானத்திற்கு அதிபதியாக வருவதனால அல்ல ஆயுளையும், 8ஆம் பாவம் ஆகிய மறைவு ஸ்தானத்திற்கு அதிபதியாக வருவதனால வெளியூர், வெளிமாநிலம் சார்ந்த விஷயங்களை, மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களான ஞானத்தையும் கொடுக்கக்கூடியவராக வருவார் இந்த செவ்வாய் பகவான். அப்ப லக்கணாதிபதியாகவும் 8ஆம் அதிபதியாகவும் இருந்து இந்த மேசராசி, மேச லக்கணக்காரர்களுக்கு தன்னுடைய செவ்வாய் திசையில நல்ல யோக பலன்களையே செவ்வாய் பகவான் அவருடைய தசாபுத்தி காலங்கள்ல கொடுப்பாருங்க. 8ஆம் அதிபதியாக இருந்தாலும் அவர் லக்கணத்தை தொடர்பு கொண்டு அல்லது மற்ற கேந்திர திரிகோண ஸ்தானங்களை தொடர்பு கொண்டு திசை நடத்தக்கூடிய காலகட்டம் இவர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய, நன்மை தரக்கூடிய ஒரு காலமாகவே அமையும். அடுத்ததாக ரிஷபம். துலாத்தை போன்றே சுக்கிரனின் இன்னொரு லக்கணமாகிய ரிஷப லக்கணக்காரர்களுக்கும் இந்த செவ்வாய் பகவான் நன்மைகளை தர கடமைப்பட்டவர் தாங்க. ஏன்னா ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் 7ஆம் இடமாகிய மனைவி, கணவனை குறிக்கக்கூடிய கலஸ்தர ஸ்தானத்திற்கு அதிபதியாக வரக்கூடிய இதே செவ்வாய் பகவான் தான் 12ஆம் பாவமாகிய விரயஸ்தானத்திற்கு அதிபதியாக வருகிறார். போகஸ்தானம், மோட்சஸ்தானம் ஆகிய 12ஆம் பாவத்திற்கு அதிபதியாக வரக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் இவர்களுக்கு கணவன் மனைவி இடையே நல்ல ஒரு ஒற்றுமையை கொடுப்பாருங்க. வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல நன்மைகளை தரக்கூடியவராகவும், சிறப்பான ஒரு கூட்டாளிகளை, பங்குதாரர்களையும் உருவாக்கக்கூடியவராகவும், நல்ல தான தர்மம் செய்யக்கூடியவராகவும், வெளியூர், வெளிமாநிலங்களில் சென்று தங்கி இருப்பதற்கு காரணமான 12ஆம் பாவத்திற்கு அதிபதியாக வரக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் இவருக்கு தன்னுடைய தசாபுத்தி காலங்கள்ல ஒரு கேந்திராதிபதி அப்படின்ற அடிப்படையில நற்பலன்களையே தருவார். அவரு 12ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளாமல் 7ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டு சுபத்துவமாக இருந்து திசை நடத்தக்கூடிய காலகட்டம் இந்த ரிஷப ராசி, ரிஷப லக்கணக்காரருக்கு நன்மை தரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாகவே அமையும். அடுத்ததாக மிதுன ராசி, மிதுன லக்கணம். மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் கொஞ்சம் எதிர்த்தன்மையை கொண்டவர். ஏன்னா மிதுனத்தின் அதிபதியாகிய புத பகவானுக்கும்
செவ்வாய்க்கும் எப்பயுமே கொஞ்சம் பகைத்தன்மை அதிகம். அந்த அமைப்புல செவ்வாய் பகவான் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடமாகிய கடன் நோய் எதிரியை தரக்கூடிய வம்பு வழக்குகளை தரக்கூடிய ஒரு எதிரி ஸ்தானத்திற்கு அதிபதியாகவும், 11ஆம் இடமாகிய லாபம் மற்றும் மூத்த சகோதரர்களை குறிக்கக்கூடிய வெற்றியை தரக்கூடிய ஒரு ஸ்தானத்திற்கு அதிபதியாக வர்றதுனால இந்த செவ்வாய் பகவான் கடன் நோய் தரக்கூடிய 6ஆம் பாவகத்தை தொடர்பு கொள்ளாமல் 11ஆம் பாவகமாகிய லாபஸ்தானத்தை தன்னுடைய பார்வை அல்லது இருப்பினால் தொடர்பு கொண்டு சுபத்துவமாக இருந்த திசை நடத்தக்கூடிய காலகட்டம் இவர்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். செவ்வாய் பகவான் கெடுதல்களை தரக்கூடிய ஒரு 6ஆம் பாவத்திற்கு அதிபதியாக இருந்தாலும் அவர்தான் அந்த இடத்துல கல்வி படிப்பு மாதிரி சொந்த வீடு வண்டி வாகனத்திற்கு கடன்களை வாங்கி தரக்கூடியவராகவும், எதிரிகளை வெற்றியடைய செய்யக்கூடியவராகவும், நல்ல ஒரு வேலையை பெற்று தரக்கூடியவராகவும் 6ஆம் பாவமாகிய வேலை ஸ்தானத்திற்கு அதிபதியாக வரக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்திற்கு அதிபதியாக வருவதனால செய்யக்கூடிய வேலைகளின் மூலமாக நல்ல ஒரு லாபத்தையும் நல்ல பெயர் புகழ் கீர்த்தியையும் கொடுக்கக்கூடியவராகவும் எல்லா விஷயங்கள்லையும் எதிரிகளை வென்று வெற்றியை கொடுக்கக்கூடியவராகவும் வருவாருங்க. வீரத்திற்கு காரணமான தைரியத்திற்கு காரணமான இந்த செவ்வாய் பகவான் தான் சகோதரர்களுக்கு காரணமாக வருவதனால 11ஆம் பாவமாகி இந்த மூத்த சகோதர ஸ்தானத்திற்கும் அவரே இந்த இடத்துல அதிபதியாக வர்றதுனால சகோதரர்களின் மூலமாக நல்ல ஒரு லாபத்தையும் சகோதரர் நல்ல ஒரு அன்பு பாசத்தையும் கொடுக்கக்கூடியவர் இந்த செவ்வாய் பகவான் தான். ஆக மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் பாவகத்தை தொடர்பு கொள்ளாமல் 11ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டு சுப தொடர்புகளோடு இருந்து திசை நடத்தக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த மிதுன லக்கணக்காரர்களுக்கு நல்ல நற்பலன்களையே கொடுப்பார். பெரிதாக கெடுதல்களை தரமாட்டார். அடுத்ததாக கடக ராசி கடக லக்கணக்காரர்களுக்கு தான் செவ்வாய் முதல் தரமான ஒரு ராஜயோகத்தை கொடுப்பார். ஏன்னா செவ்வாய் கடகராசி கடகலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் 5 மற்றும் 10ஆம் அதிபதி. 5ஆம் இடம் குழந்தைகளையும் அதிர்ஷ்டத்தையும் நல்ல ஒரு தைரியமான மனதையும் கொடுக்கக்கூடிய ஒரு பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய இந்த 5ஆம் பாவத்திற்கு அதிபதியாக வரக்கூடிய திரிகோண ஸ்தானத்திற்கு அதிபதியாக வரக்கூடிய இந்த செவ்வாய் இன்னொரு கேந்திர ஸ்தானமாகிய 10ஆம் இடமாகிய தொழில் ஸ்தானத்திற்கும் அதிபதியாக வருகிறார். பதவியை குறிக்கக்கூடிய அந்தஸ்தை குறிக்கக்கூடிய கர்மஸ்தானமாகிய இந்த தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதியாக வரக்கூடிய இந்த செவ்வாய் இந்த கடகலக்கணம் கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை அவருடைய திசையில தருவார். ஏன்னா எந்த ஒரு கிரகம் ஒரு கேந்திரத்திற்கும் ஒரு கோணத்திற்கும் ஒரே நேரத்தில் அதிபதி ஆகிறதோ அந்த கிரகம் அந்த ராசி லக்கணத்திற்கு ராஜயோக அதிபதி அப்படின்ற அடிப்படையில கடகலக்கணத்திற்கு ராஜயோகாதிபதியாக வரக்கூடிய இந்த செவ்வாய் அவருடைய தசாபுத்தி காலகட்டங்கள்ல மிக அதிகமான நற்பலன்களை செவ்வாய் திசையில கொடுப்பாருங்க. அதற்கு அடுத்த மாதிரி சிம்மத்திற்கும் அதே மாதிரி தான் செவ்வாய் ராஜயோகாதிபதி. எப்படின்னு பாத்தீங்கன்னா 4ஆம் பாவகமாகிய தாயார் வீடு வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடிய சுகஸ்தானத்திற்கு அதிபதியாக இந்த கேந்திர ஸ்தானத்திற்கு அதிபதியாக வரக்கூடிய இதே செவ்வாய் பகவான் தான் 9ஆம் பாவகமாகிய திரிகோண ஸ்தானமாகிய பாக்கிய ஸ்தானத்திற்கும் அதிபதியாக வந்து நல்ல தந்தை வழி சொத்துக்கள் முன்னோர்களுடைய ஒரு செல்வாக்கு ஆகிய அனைத்து சொத்து பத்துக்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு 9ஆம் அதிபதியாகவும் வருகிறார். ஆக இந்த இடத்திலும் சிம்மராசி சிம்மலக்கணக்காரர்களுக்கும் இந்த செவ்வாய் திசை மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை தரும். வீடு வண்டி வாகனம் தாய் தந்தை ஆகிய அனைவருக்குமே நன்மைகளை தரக்கூடிய ஒரு கிரகமாக சிம்மராசி சிம்மலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாய் பகவான் வர்றாருங்க. அதனால இந்த செவ்வாய் திசை காலகட்டம் சிம்மராசி சிம்மலக்கணக்காரருக்கு மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு யோக திசையாக அமையும். அடுத்ததாக கன்னி லக்கணம். கன்னி ராசி கன்னி லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் அதே போன்று புதனுடைய சொந்த வீடாகிய இந்த கன்னிக்கும் செவ்வாய் பகவான் ஒரு பகைத்தன்மையை கொண்ட கிரகம்தான். 3ஆம் பாவகமாகிய புகழ் கீர்த்தியை கொடுக்கக்கூடிய தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு அதிபதியாக வரக்கூடிய இந்த தைரிய காரகனாகிய செவ்வாய் பகவானே 8ஆம் பாவகமாகிய நோய் எதிரி கடன் ஸ்தானத்திற்கும் அசிங்கம் கேவலத்தை உண்டு பண்ணக்கூடிய 8ஆம் பாவத்திற்கும் அதிபதியாக வந்தாலும் கூட அந்த 8ஆம் பாவகம் தான் இவர்களுக்கு நல்ல ஒரு தீர்க்க ஆயுளை கொடுக்கக்கூடிய ஸ்தானமாக இருக்கிறது. அதனால 8ஆம் பாவத்திற்கு அதிபதியாக வரக்கூடிய இந்த செவ்வாய் தான் இவர்களுக்கு நல்ல ஒரு ஆயுளையும் அதே மாதிரி விபரீத ராஜயோகம்ன்ற அடிப்படையில திடீர் அதிர்ஷ்டத்தையும் நல்ல ஒரு வெளியூர் வெளிமாநிலம் செல்வதற்கான ஒரு வாய்ப்பையும் கொடுக்கக்கூடியவராக இருப்பாருங்க. அதனால இந்த செவ்வாய் திசை செவ்வாய் புத்தி காலகட்டங்கள்ல 8ஆம் பாவகமாகிய இந்த கடன் நோய் ஸ்தானத்தை தொடர்பு கொள்ளாமல் அவரு கேந்திர திரிகோண ஸ்தானங்கள்ல அமர்ந்து சுபத்துவமாக இருந்து 3ஆம் பாவகத்தை தொடர்பு கொண்டு திசை நடத்தக்கூடிய காலகட்டம் கன்னி லக்கணத்திற்கு கெடுதல்கள் எதுவுமே இல்லாமல் ஓரளவுக்கு நற்பலன்களை தரக்கூடிய ஒரு நல்ல திசையாகவே அமையும். லக்கணாதிபதியாகிய புத பகவான் வலிமையாக இருக்கும் பொழுது இந்த மிதுனம் மற்றும் கன்னிராசி கன்னி லக்கணக்காரர்களுக்கு எந்த ஒரு கெடுதல்களும் இல்லாமல் நற்பலன்களை தரக்கூடிய ஒரு திசையாகவே இந்த செவ்வாய் திசை இருக்கும். 3ஆம் பாவத்திற்கு அதிபதியாக இருப்பதனால புகழையும் கீர்த்தியையும் தரக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் தான் இவர்களுக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடியவராகவும் இருப்பார். இளைய சகோதரர்கள் மூலமாக லாபத்தையும்
தங்கை, தம்பி இது மாதிரி விஷயங்கள்ல நல்ல ஒரு அன்பு கொண்ட ஒரு உறவுகளை கொடுக்கக்கூடியவராகவும், அவர்களின் மூலமாக நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடியவராகவும் இந்த செவ்வாய் பகவான் அமைவாருங்க. அதனால செவ்வாய் திசை இவர்களுக்கு சுபத்துவமாக 3ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டு நடத்தும் பொழுது நன்மை தரக்கூடிய ஒரு நல்ல திசையாகவே அமையும். கெடுதல்கள் எதுவுமே பெரிதாக இருக்காது. அடுத்ததாக செவ்வாய் பகவானால் அதிகமான நன்மைகளை அடையக்கூடிய ராசி லக்கணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அது துலாம் ராசி, துலாம் லக்கணம் தான். ஏன்னா, துலாம் ராசி, துலாம் லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடமாகிய தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்திற்கு அதிபதியாக வரக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் தான் 7ஆம் ஸ்தானமாகிய கலத்திர ஸ்தானத்திற்கு அதிபதியாக வருகிறார். வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய, பங்குதாரர்களை குறிக்கக்கூடிய, நல்ல ஒரு கணவன் மனைவியை குறிக்கக்கூடிய 7ஆம் பாவத்திற்கு அதிபதியாக வரக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் 2 மற்றும் 7ஆம் பாவத்திற்கு ஒரே நேரத்தில் அதிபதியாக வருவதனால, இந்த துலாம் ராசி, துலாம் லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் இவர்தான் இவர்களுக்கு நல்ல குடும்பத்தையும், வாழ்க்கை துணை, மனைவி, கணவன் ஆகியவற்றை அமைத்து தரக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பொறுப்புல வர்றாருங்க. அதனால இந்த செவ்வாய் பகவான் இவருக்கு நல்ல குடும்பத்தை அமைத்து தருவார். செவ்வாய் திசை, செவ்வாய் புத்தி காலங்கள்ல குடும்பத்துல நல்ல ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சியும், மிகப்பெரிய அளவிலான ஒரு தன லாபத்தையும், வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல மிகப்பெரிய நன்மைகளையும், கணவன் அல்லது மனைவி மூலமாக பெரிய அளவிலான ஒரு தன லாபத்தையும் கொடுக்கக்கூடியவராக வருவார் இந்த செவ்வாய் பகவான். பங்குதாரர்கள், வாழ்க்கை துணை இது மாதிரி பார்ட்னர்ஸ், லைஃப் பார்ட்னர்ஸ், பிசினஸ் பார்ட்னர்ஸ் இவர்களின் மூலமாக பெரிய அளவிலான லாபத்தை கொடுக்கக்கூடியவராக இந்த செவ்வாய் பகவான் வருவார். அதனால இந்த துலாம் ராசி, துலாம் லக்கணக்காரர்களுக்கும் செவ்வாய் திசை, செவ்வாய் புத்தி காலகட்டங்கள் ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு யோக காலகட்டங்களாகவே அமையும். அடுத்ததாக விருச்சக ராசி, விருச்சக லக்கணம். விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் மேசத்தை போன்றே விருச்சகத்தின் அதிபதியாக வரக்கூடியவரும் செவ்வாய் பகவான் தான். விருச்சக ராசிக்கு அதிபதி செவ்வாய், விருச்சக லக்கணத்திற்கு அதிபதியும் லக்கணாதிபதியாக வரக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் தான். அதனால இவர்களுக்கு முதல் தரமான ஒரு யோகத்தையும், அந்தஸ்து, கௌரவத்தையும், நல்ல ஒரு பதவி உயர்வு, செல்வாக்கு ஆகியவற்றை கொடுக்கக்கூடியவராகவும், ஆயுளுக்கு காரணமானவராகவும் வரக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் தான் 6ஆம் இடமாகிய கடன், நோய் ஸ்தானத்திற்கும் அதிபதியாக வருகிறார். அப்ப இந்த செவ்வாய் பகவான் கெடுதல்களை தருவாரா அப்படின்னு கேட்டா, அவரு 6ஆம் பாவகத்தை தொடர்பு கொள்ளாமல் லக்கண பாவகத்தை தொடர்பு கொண்டு திசாபுத்தி நடத்தக்கூடிய காலகட்டங்கள்ல பெரிதாக கெடுதல்கள் இருக்காதுங்க. 6ஆம் பாவகம் ஒரு துஸ்தானமாகவே இருந்தாலும் அதுலதான் நல்ல ஒரு வேலையை கொடுக்கக்கூடியவராக இந்த செவ்வாய் பகவான் வருவார். அரசு வேலையை கொடுக்கக்கூடியவராகவும், காவல் பணி இது மாதிரி, மருத்துவ பணி இது மாதிரி விஷயங்களை கொடுக்கக்கூடியவராகவும் இந்த செவ்வாய் பகவான் இந்த இடத்துல வருவார். கடன்களை கொடுக்கக்கூடியவராகவும், கேட்ட இடத்துல கல்விக்கு, வீடு கட்டுவதற்கு இது மாதிரி விஷயங்களுக்கு கடன்களை பெற்றுத் தரக்கூடியவராக 6ஆம் பாவத்திற்கு அதிபதியாக வரக்கூடியவர் இந்த செவ்வாய் பகவான் தான். ஆக செவ்வாய் சுபத்துவமாக 5, 9ஆம் ஸ்தானங்கள் ஆகிய திரிகோண ஸ்தானங்கள்லயோ, கேந்திர ஸ்தானங்கள்லயோ வலிமையாக இருந்து திசாபுத்தி நடத்தும் பொழுதோ, அல்லது லக்கணத்தை தொடர்பு கொண்டு திசாபுத்தி நடத்தும் பொழுதோ, அவர் சுபத்துவமாக இருக்கும் பொழுது அந்த செவ்வாய் திசை, செவ்வாய் புத்தி காலகட்டங்கள்ல இந்த விருச்சக ராசி, விருச்சக லக்கணக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான ஒரு நற்பலன்களை தருவார். ராஜயோக தன்மைகளை கொடுக்கக்கூடியவராக இந்த லக்கணாதிபதி, ராசி அதிபதியாகிய செவ்வாய் பகவான் இந்த விருச்சகத்திற்கு அமைவாருங்க. அடுத்ததாக குரு பகவானுடைய இன்னொரு லக்கணமாகிய தனுசு லக்கணத்திற்கும் செவ்வாய் அதிகமான நற்பலன்களை கொடுக்க கடமைப்பட்டவர் தான். ஏன்னா இந்த இடத்துல செவ்வாய் பகவான் 5 மற்றும் 12ஆம் அதிபதியாக வருகிறார். 5ஆம் ஸ்தானம் குழந்தைகளை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம், பஞ்சமஸ்தானம். ஆக பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு அதிபதியாக வரக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் இவர்களுக்கு நல்ல ஒரு குழந்தைகளை கொடுப்பார். குழந்தைகள் மூலமாக நல்ல ஒரு சந்தோஷம், அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். புண்ணிய காரியங்கள் செய்வதற்கான வழிகளையும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருப்பதனால நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடியவராக, காதல், மனது, தைரியம், நல்ல ஒரு செயல்பாடு, சிந்தனை ஆகியவற்றை கொடுக்கக்கூடியவராக வரக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் 12ஆம் ஸ்தானமாகிய விரயஸ்தானத்திற்கு அதிபதியாக வர்றாருங்க. அதனால யோகாதிபதி, 5ஆம் அதிபதி அப்படின்ற அடிப்படையில இந்த தனுசு ராசி, தனுசு லக்கணக்காரர்களுக்கும் இந்த செவ்வாய் பகவான் அதிகமான நற்பலன்களை கொடுப்பார். என்னதான் அவர் 12ஆம் அதிபதியாக, விரையாதிபதியாக இருந்தாலும் கூட அவர் நல்ல விரயங்களை தான் இந்த இடத்துல கொடுப்பாரே ஒழிய பெரிய அளவிலான கெடுதல்களை தரமாட்டார். ஏன்னா 12ஆம் பாவம் அவ்வளவு கடுமையான ஒரு கெடுதல் செய்யக்கூடிய ஒரு ஸ்தானம் அல்ல. அதனால 5ஆம் அதிபதியாக வரக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் இவர்களுக்கு நல்ல யோக பலன்களையே தருவார் இந்த செவ்வாய் திசை, செவ்வாய் புத்தி காலகட்டங்கள்ல. அதற்கு அடுத்த மாதிரி மகரம். மகர ராசி, மகர லக்கணக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாய் பகவான் நன்மைகளை தரக்கூடிய 2 ஸ்தானங்களுக்கு தாங்க அதிபதியாக வருகிறார். 4ஆம் பாவகமாகிய தாயார் ஸ்தானத்திற்கும், கல்வியை தரக்கூடிய வீடு, வண்டி, வாகனத்தை தரக்கூடிய சுகஸ்தானத்திற்கும் அதிபதியாக வரக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் தான் 11ஆம் பாவகமாகிய லாபஸ்தானத்திற்கும், மூத்த சகோதரர்களை குறிக்கக்கூடிய எந்த விஷயத்திலும் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு வெற்றியை தரக்கூடிய 11ஆம் பாவத்திற்கு அதிபதியாக வருகிறார். அதனால செவ்வாய் திசை, செவ்வாய் புத்தி காலகட்டங்கள் மகரத்தை பொறுத்த வரைக்கும் நன்மை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கும். பொதுவாகவே
செவ்வாய் பகவான் மகரத்தில் தான் தன்னுடைய மிக அதிகபட்ச வலிமையான உச்ச வலிமையை அடைவார் அப்படிங்கிறதுனால பொதுவாகவே இந்த மகரத்திற்கு செவ்வாய் பகவான் ஓரளவுக்கு நன்மைகளை தர கடமைப்பட்டவர் தான் இந்த இடத்துல. ஏன்னா அவர் கொண்டிருக்கக்கூடிய ஆதிபத்தியங்கள் நல்ல ஆதிபத்தியங்களாக கேந்திரம் மற்றும் லாபஸ்தானமாக இருப்பதனால இவருடைய இந்த தசாபுத்தி காலகட்டங்கள்ல நல்ல வண்டி வாகனம் அமையும். குடும்பத்துல நல்ல ஒரு மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய, எல்லா விஷயங்களையும் சுகபோகங்களை அனுபவிக்கக்கூடிய, தாயார் விஷயங்கள்ல நன்மைகள் நடக்கக்கூடிய, நல்ல ஒரு கல்வி அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய, எல்லாவற்றிலும் லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல யோக திசையாகவே இந்த மகர ராசி, மகர லக்கணக்காரர்களுக்கு இந்த செவ்வாய் திசை அமையுங்க. அடுத்ததாக கும்ப ராசி, கும்ப லக்கணம். கும்பத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவான் 3 மற்றும் 10ஆம் அதிபதி. தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய 3ஆம் பாவகத்திற்கு அதிபதியாகவும் 10ஆம் பாவகமாகிய தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் வரக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் தைரிய காரகன், கோபத்திற்கு காரணமானவர், வெற்றியை குறிக்கக்கூடிய, விடாமுயற்சியை குறிக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் 3ஆம் பாவகமாகிய அதே தன்மைகளை கொண்ட ஒரு தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு அதிபதியாக வருவதனால இவர்களுக்கு தன்னம்பிக்கை தைரியத்தை கொடுக்கக்கூடியவர்களாகவும் எந்த ஒரு விதத்திலும் புகழ் கீர்த்தி அந்தஸ்தை கொடுக்கக்கூடியவராகவும் இந்த செவ்வாய் பகவான் தாங்க வர்றாரு. இளைய சகோதரரை கொடுக்கக்கூடியவராக வரக்கூடிய இந்த சகோதர காரகனாகிய இந்த செவ்வாய் பகவான் தான் இவர்களுக்கு தங்கை, தம்பி இது மாதிரி உறவுகளை கொடுக்கக்கூடியவராகவும் அவர்களின் மூலமாக நற்பலன்களை கொடுக்கக்கூடியவராகவும் நல்ல ஒரு பாசமுள்ள சகோதர சகோதரிகளை கொடுக்கக்கூடியவராகவும் வருகிறார். அதே போன்று 10ஆம் இடம் ஆகிய தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதியாக வருவதனால நல்ல ஒரு உயர் பதவிகளை கொடுக்கக்கூடியவராகவும் அந்தஸ்து கௌரவத்தை கொடுக்கக்கூடியவராகவும் வேலையில மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் லாபத்தையும் கொடுக்கக்கூடியவராக இந்த செவ்வாய் பகவான் வருகிறார். அதனால கர்மஸ்தானமாகிய 10ஆம் இடத்திற்கு அதிபதியாக வருவதனால இந்த செவ்வாய் பகவான் வலிமையாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய உயர் பதவிகளை தங்களுடைய வாழ்நாளில் அடைவார்கள் அப்படிங்கிறதையும் செவ்வாய் திசை செவ்வாய் புத்தி காலகட்டங்கள்ல நற்பலன்களையே இந்த செவ்வாய் பகவான் அவர்களுக்கு கொடுப்பாருங்க. யோகமாக இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் சுபத்துவமாகவும் இருக்கும் பொழுது மிக நல்ல ஒரு வேலை தொழில மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் துணிச்சலாக முடிவெடுத்து வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய அனைத்து தன்மைகளையும் வேலையின் மூலமாக மிகப்பெரிய ஒரு புகழ் கீர்த்தியை அடையக்கூடிய ஒரு தன்மையும் இந்த கும்பராசி கும்பலக்கணக்காரர்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் கொடுப்பார். அதற்கு அடுத்த மாதிரி செவ்வாயினால மிக அதிகமான நன்மையை அடையக்கூடிய ஒரு ராசி லக்கணம் எதுனா அது மீன ராசி மீன லக்கணம் தான். ஏன்னா மீனத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவான் 2ஆம் அதிபதி, குடும்பஸ்தானாதிபதி, தனம் வாக்கு குடும்பத்திற்கு காரணமானவர், செல்வத்தை கொடுக்கக்கூடியவர், நல்ல குடும்பத்தை கொடுக்கக்கூடிய இதே செவ்வாய் பகவான் தான் 9ஆம் பாவகமாகிய திரிகோணஸ்தானத்திற்கு அதிபதியாகி தந்தை விஷயங்கள்ல மிகப்பெரிய நன்மையும் மிகப்பெரிய ஒரு புண்ணிய காரியங்களையும் பாக்கியங்களையும் அள்ளி தரக்கூடிய ஒரு கிரகமாக இந்த இடத்துல வர்றாருங்க. செவ்வாயும் குரு பகவானும் ஒருவருக்கொருவர் நண்பர்கள் அப்படின்ற அடிப்படையில இந்த குருவின் ராசி லக்கணமாகிய இந்த மீனத்திற்கு செவ்வாய் பகவான் மிக அதிகமான நற்பலன்களை தருவார். ராஜயோகாதிபதி அப்படின்ற ஒரு அளவிற்கான ஒரு நன்மைகளை இந்த இடத்துல யோகாதிபதியாக வரக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் அவருடைய செவ்வாய் திசை செவ்வாய் புத்தி காலகட்டங்கள்ல கொடுப்பாருங்க. நல்ல குடும்பத்தையும் நல்ல ஒரு தந்தையும் தந்தை மூலமாக வரக்கூடிய சொத்துக்களையும் நல்ல பெரிய அளவிலான செல்வத்தையும் கொடுக்கக்கூடியவர் இந்த மீனராசி மீன லக்கணக்காரர்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் தான். சரிங்க. செவ்வாய் எந்த ராசி, எந்த லக்கணக்காரர்களுக்கு அதிகமான நற்பலன்களை தருவார், எந்த இடங்கள்ல இருக்கும்போது எந்த மாதிரி நற்பலன்களை தருவார் அப்படிங்கிற எல்லாத்தையுமே டீட்டெயில்டா பார்த்தோம். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.